கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 1848 வீடுகள் உள்ளன. பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், ஊழியர்கள் இங்கு வசிக்கின்றனர். கடந்த 28ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு ஊழியர்கள் வேலைக்கு சென்றனர். மாலையில் வீடு திரும்பிய அலுவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிலரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. வீட்டினுள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு நகை, பணம் திருடப்பட்டிருந்தது. ஏ பிளாக்கில் 3 வீடுகள், சி பிளாக்கில் 10 வீடுகள் என 13 வீடுகளில் 42 சவரன் நகைகள், 1,50,000 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு துப்பு துலக்கப்பட்டது. குடியிருப்பில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர். கொள்ளையடித்த நகை பொருட்களை ஒரு கொள்ளையன் ஆட்டோவில் எடுத்து சென்றுவிட மற்ற 2 கொள்ளையர்கள் பதற்றமின்றி சர்வசாதாரணமாக நடந்து செல்வது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் புலன் விசாரணையை துரிதப்படுத்தினர். விசாரணையில் இவ்வழக்கில் தொடர்புடைய 3 கொள்ளையர்கள் குனியமுத்தூர் திருநகர் காலனியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. அந்த வீட்டில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 12 பேர் தங்கி பாத்திர வியாபாரம் செய்து வந்தனர். இந்த 3 பேரும் துணி வியாபாரம் செய்ய வந்திருப்பதாக கூறி உடன் தங்கியுள்ளனர் என தெரிய வந்தது. நேற்று காலை அந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்து சரணடையும்படி எச்சரித்தனர். ஆனால் 3 கொள்ளையர்களும் அரிவாளால் போலீசாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றனர். இதில் போலீஸ்காரர் பார்த்திபனுக்கு வெட்டு விழுந்தது. இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி சற்றும் தாமதிக்காமல் துப்பாக்கியால் 3 பேரையும் காலில் சுட்டு பிடித்தார். சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலமா குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க அங்கே போகும்போது குற்றவாளிகள் போலீசாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க 3 பேரையும் பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க 3 பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க. கொள்ளையர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயது இர்ஃபான், 60 வயது கல்லு ஆரிஃப், 45 வயது ஆசிஃப் என தெரிந்தது. குண்டடிப்பட்ட மூவருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 3 பேர் காலில் பாய்ந்த குண்டுகள் அகற்றப்பட்டன. தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆசிஃப் இன்று நண்பகல் இறந்தார். கொள்ளையின் இறப்புக்கான காரணத்தை டாக்டர்கள் கூறவில்லை. காலில் தான் துப்பாக்கியால் சுட்டோம் என போலீசார் கூறுகின்றனர். எனவே துப்பாக்கிச் சூட்டால் ஆசிஃப் இறந்தானா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும் என டாக்டர்கள் தெரிவித்தனர். இதனிடையே கொள்ளையன் ஆசிஃப் மரணம் குறித்து நீதிபதி தலைமையிலான விசாரணை நடைபெறும் என கோவை மாவட்ட நீதிபதி தெரிவித்தார். பிரேத பரிசோதனையை வீடியோவில் படம் பிடிக்கவும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையன் மருத்துவமனையில் இறந்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.